அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். டேய், அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பக்கம் வந்தீலடா. அப்ப என்ன காலையில ஓதுனாரு? அத மட்டும் சொல்லு. ஸ்லோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஐடியலி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி நாமளும் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு தான் எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை தான் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா system.out.println ஆஃப் ஹலோ வேர்ல்டு, அப்படி இல்லைனா பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி. ஸோ ஓகே, நம்மளும் அதையே பண்ணிடுவோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹலோ மை டியர் வேர்ல்டு அப்படின்னு ஒன்றா பிரிண்ட் பண்ணியாச்சு சிஸ்டமில். ஓகே, இந்த ஹலோ வேர்ல்டோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐடி ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பைத்தான் ஐடி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு கேல்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் தென் வந்து சப்ட்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், வேறு என்ன இருக்குது, டிவிஷன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நாம் வந்து ஐடியில் இன்ட்ராக்டிவாக வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் வந்து கீழே வரும். ஸோ இன்னும் தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர். ஒரு நம்பரோட பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து பில்டினாவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. POW அப்படின்னு போட்டுட்டா 9,2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வரும். இன்னொரு மெத்தட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் போட்டு அதோட பவர் போட்டிங்க அப்படின்னா அந்த பேஸோடைய பவர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் வந்து div mod அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நான் வந்து 9,3 அப்படின்னு இன்புட்டில் கொடுக்குறேன். அது என்னென்னா 3,0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் அண்ட் 0 வந்து ரிமைண்டர். டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் டிவிஷன். இப்போ 7/2 அப்படின்னு போட்டோம்னா 3.5 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணோம். இதே வந்து ஃப்ளோரல் டிவிஷன் 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 111/0 அப்படின்னு போட்டால் நமக்கே தெரியும் 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா 0 டிவிஷன் எரர், டிவிஷன் பை 0 அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இதே 0/0 அப்படின்னு போட்டாலும் அதே எரர் தான் வருது. டேட்டா டைப்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். டைப் ஆஃப் 5 அப்படின்னு போட்டால் என்ன அவுட்புட் வருது அப்படின்னா கிளாஸ் இன்ட் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து இன்டீஜர் டைப் அப்படின்னு சொல்லுது. அண்ட் டைப் ஆஃப் 2.3 அப்படின்னு போட்டோம்னா கிளாஸ் ஃப்ளோட் அப்படிங்கிற அவுட்புட் வருது இல்லையா. ஸோ ஃப்ளோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹோல் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட். அண்ட் டைப் ஆஃப் வெல்கம் அப்படின்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங், STR அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கிறது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதே மாதிரி தான் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன வந்து டைப் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போ நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் கீழே வந்து ஸ்ட்ரிங்காக வந்து பிரிண்ட் ஆகுது. இதே போல் தான் இந்த நாலும் தான் வந்து பேசிக்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, அப்புறம் இன்னொன்று இருக்குது பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப். அதையும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கமெண்ட் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஹேஷ் முன்னாடி போட்டோம் அப்படின்னா அதான் வந்து கமெண்ட் லைன். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பார்த்தீங்கன்னா அழகாக நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுச்சுல. இதே வந்து 3 கோட்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து மல்டிலைன் கமெண்ட்டு. ஆனால் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பெரிய வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். தீஸ் லைன்ஸ் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே 3 கோட்ஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுல்ல, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கிச்சு. இதே நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் போட்டு ரன் பண்ணும்போது இந்த வந்து ரன் ஆகாது. ஓகே, இப்போ டைப் ஆஃப் 10 அப்படின்னு போடும்போது இன்டீஜர் அப்படின்னு வருதுல்ல, இது 10.5 அப்படின்னு போட்டால் அது 10.5 தான் வரும். இன்டீஜர் ஆஃப் 10.5 அப்படின்னு போட்டால் என்ன வரும்னு பார்க்கலாம். 10 வருது இல்லையா. இப்போ வந்து இது வந்து டைப் கன்வர்ஷன், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுது நம்ம கொடுத்துருக்கத. இப்போ ஃப்ளோட் ஆஃப் 100 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 100.0 இப்போ இன்டீஜராக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. என்ன சொன்னால பூலியன்கிற டேட்டா டைப்பை பூலியன் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ட்ரூன்னு வரும். இப்போ வந்து 1ங்கிறது வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. பூலியன் ஆஃப் 2 அப்படின்னு போட்டாலும் ட்ரூ தான் வரும். ஸோ எப்போ தான்ப்பா ஃபால்ஸ் வரும் அப்படின்னா பூலியன் ஆஃப்
0 அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக ஃபால்ஸ் வரும். சரி -1 போட்டால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். -1 போட்டாலும் என்ன வருது, ட்ரூ தான் வருது. ஓகே, 0க்கு மட்டும் தான் ஃபால்ஸு, மற்ற எல்லாத்துக்கும் ட்ரூ. என்னப்பா இது வெறும் ட்ரூ ஃபால்ஸை வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது பிரிண்ட் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு உள்ளே என்ன போட்டாலும் சரி அதை வந்து ட்ரை பண்ணோம், பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். முடியலையா, எரர் எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பிரிண்ட் எனிதிங் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன்ல உள்ள டபுள் கோட்ஸில். ஸோ ஓகே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓகே எனிதிங் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. இன்புட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கெட் பண்ணோம். இப்போ வடிவேல் காமெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து 2 ரூபா கொடுக்க போகிறேன் 2 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அது மாதிரி ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் இது அடுத்த லைனுக்கு போகும். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இனிமேட்டு வரப்போகுது. நமக்கு தெரியும் பிரிண்ட்னா வந்து நார்மலாக பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. நமக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்கள் கூட இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் அண்ட் தென் எண்ட் அப்படிங்கிற 2 கீவேர்ட்ஸ் வந்து பிரிண்ட்குள்ளே கொடுக்கலாம். ஸோ வந்து அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ பிரிண்ட்டில் போயிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு கமா போட்டு செப்பரேஷன் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன போட்டாலும் சரி அது வந்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த சூப்பராக இருக்கும். நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நடுவில் வந்து இந்த செப்பரேட் பண்ணுது, ஸ்டாரை வச்சு செப்பரேட் பண்ணி அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரி ஓகே, எண்டு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் சரி ஓகே, இதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா லூப்பிங் வச்சு தான் பார்க்கணும். நான் லூப்பிங் பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எண்டோட ஃபங்க்ஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் சொல்கிறேன். மற்றபடி இந்த ஃபார் ஐன் ரேஞ்ச் இந்த கோடெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஐன் ரேஞ்ச் ஆஃப் 10 அண்ட் பிரிண்ட் ஆஃப் ஐ கமா எண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கக்கூடாது, சாரி, எண்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகுதுல. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஆனால் வந்து இப்படி பிரிண்ட் ஆகுது தான் வந்து எண்டோட ஃபங்க்ஷன். இப்போ பிரிண்ட் ஆஃப் 1 அப்படின்னு போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 பிரிண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கிற ஒரு விஷயம். அந்த ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிரிண்ட்டில் வந்து நன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. சரி ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இனிதே முடித்துக் கொள்ளலாம். என்ன வீடியோ முடிச்சிட்டிங்க? கடைசி வரைக்கும் இது எதுக்கு போட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், மறந்துட்டேனா? சரி, எத்தனை வீடியோவில் தான் நம்மளும் ஒரே ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணுறது. கொஞ்சம் சேஞ்சுக்கு இது எதுக்கு போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்?